விடை கிடைத்து விட்டது. ஆசிரியர் பாரத தேவி, வாசிப்பவர் உங்கள் கீர்த்தனா. போன பகுதியில நம்ம ரமேஷுக்கும் லலிதாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இல்ல, அதுக்கு பதிலா நம்ம ரமேஷுக்கும் ரஞ்சனிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதோட லலிதாவுக்கும் கதிரவனுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. அதோட நிக்காம வேற ஏதோ விஷயத்தையும் பேச வந்திருக்கிறதா சொல்லி இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. வாங்க, அது என்ன விஷயம், அது இன்பச் செய்தியா இல்ல பெரிய அணுகுண்டா அப்படின்றத தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போகலாம். காஃபிக்கு இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, நாங்க சொல்ல போற விஷயத்த கேட்டுட்டு நீயே ஸ்வீட்ஸோட காஃபி கொண்டு வந்து தருவ பாரு என்றார் உற்சாகத்தோடு துரைசாமி. ராஜேஸ்வரிக்கு சலிப்பாய் இருந்தது. இவர்கள் எப்போது போய் தொலைவார்கள் என்ற எண்ணத்தோடு பொறுமையாய் உட்கார்ந்திருந்தார். எங்கே லலிதாவையே காணோம் என்று நாட்புறமும் அவளை தேடியவர், ரஞ்சினி, நீ போய் ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துட்டு வாமா என்றார். ராஜேஸ்வரியும் சதாசிவமும் ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க ரஞ்சினி ஓடி போய் ஒரு பெரிய தாம்பாளத்தட்டோடு வந்தாள். இந்த தட்டை வாங்கிய கௌரி பூ, ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, வாழைப்பழம் என்று தட்டு நிறைய அடுக்கினாள். பிறகு வெற்றிலைப்பாக்கு, வெள்ளி குங்குமச்சிமிழ் என்று எல்லாவற்றையும் வைத்தவள் அதற்கு மேல மினுமினப்போடு தங்கச் சரிகையோடைய பட்டு சேலையையும் அதற்கேற்ற ஜாக்கெட்டையும் வைத்தபோது ராஜேஸ்வரியும் சதாசிவமும் திகைத்து போனார்கள். எதையும் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் சதாசிவமே, இது என்ன மச்சினரே, பொண்ணுங்களை மாத்தி பேசினதுக்கா இப்படியெல்லாம் சம்பிரதாயம் செய்றீங்க என்று கேட்டதும் துரைசாமி கடகடவென்று சிரித்தார். என்ன மாத்தனம் இல்ல, கல்யாணத்துக்கே நாள் குறிச்சிட்டு வந்துட்டமாக்கும் என்று அண்ணன் சொன்னதை கேட்டதும் ராஜேஸ்வரிக்கு பகீர் என்றது. என்னன்னா சொல்றீங்க என்றால் திகிலோடு. ஆமா, ஜோசியக்காரன் பொண்ணை மட்டும் மாத்த சொல்லலாமா, கல்யாணத்தையும் இந்த மாசமே வச்சுக்க சொல்லிட்டாருமா. என்னன்னே, ஜோசியக்காரர்கிட்ட தான் நம்ம வாழ்க்கையே இருக்கிற மாதிரி பேசுறீங்க. ரமேஷ் படிச்சுட்டு வர 2 வருஷம் ஆகும், பிறகு எப்படி கல்யாணத்தை வைக்கிறது? அட, மச்சினர் கூட சேர்ந்து நீயும் இல்ல ஒரு அப்பாவி ஆயிட்டே என்றவர், என்ன மச்சினரே, நான் சொல்றது சரிதானே என்று சொல்லிவிட்டு சிரித்தான். அதை உங்க தங்கச்சி கிட்ட இன்னும் 2 தடவை சேர்த்தி சொல்லுங்க, நான் அப்பாவிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லுங்க என்று துரைசாமியோடு சேர்ந்து சதாசிவமும் சிரிக்க ராஜேஸ்வரி சிரிக்கும் மனநிலையில் இல்லை. கோபத்தோடு அண்ணா என்றாள். தங்கச்சிக்கு கோபம் வந்துருச்சு, இப்படி வாளும் இல்லாம தலையும் இல்லாம பேசினா தங்கச்சி கோபப்படாம என்ன செய்வா? ராஜி, இப்ப நம்ம கல்யாணம் பேச போறது ரமேஷுக்கு இல்லை, அது இருக்கும் லலிதாவுக்கும் தான். நம்ம 2 குடும்பத்துக்கும் அப்படி ஒரு கஷ்டகாலம் வருதாம். இதுக்கு தடை போட்ட மாதிரி இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தியாகணும்னு ஜோசியர் கண்டிப்பா சொல்லிட்டாரு என்று துரைசாமி சொன்னதை கேட்டதும் இடிந்து போனாள் ராஜேஸ்வரி. ஏற்கனவே மனமுடைந்து கிடக்கும் லலிதாவை மேலும் மேலும் புண்படுத்த அவள் விரும்பவில்லை. என்ன ராஜி, இந்த விஷயத்தை கேட்டுட்டு சந்தோஷப்படுவேன்னு நினைச்சா இப்படி முகத்துல ஈயாடாம உட்கார்ந்துருக்கே, அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா? அப்படி இருந்தா சொல்லிரு, கதிரிக்கு இப்ப கல்யாணம் முடிச்சே ஆகணுமா, நாங்க வேற இடத்துல பொண்ணை பார்த்துக்கிறோம் என்று துரைசாமி தடாலடியாக பேசவும் சதாசிவம் கூட அதிர்ந்து போனார். தங்கச்சி வீட்டுல தானே நம்ம பொண்ணுங்களை கொடுக்க போறோம்னு பிரச்சனை, லொட்டு லொடுக்கு என்று எந்த செலவும் அவ்வளவுக்கு இருக்காது என்று ரொம்ப அசால்ட்டாக தன் பெண்களுக்கென்று எதையும் சேர்த்து வைக்காத பொறுப்பற்ற தந்தையாகத்தான் இதுவரையில் இருந்திருக்கிறார் சதாசிவம். அதுவும் இல்லாமல் தன் தங்கையை மச்சினருக்கு கொடுத்து அவர் தங்கையை நம்ம கட்டியிருக்கிறோம், இதுல எந்த வேற்றுமையையும் விரிசலையும் பார்க்க முடியாது. அதிலும் அண்ணனும் தங்கையும் மீண்டும் சம்பந்தம் பண்ணி கொண்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே தங்கைக்கு 2 ஆண் குழந்தைகளையும் தனக்கு 2 பெண் பிள்ளைகளையும் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து அவர் வியந்து போகாத நாளே இல்லை. அப்படியெல்லாம் பெருமையும் சந்தோஷமாக நினைத்து கொண்டிருக்கும் போது பேரில் ஒரு சக்கரம் முடிந்தது போல இவர் என்ன படார் என்று ஒரு வார்த்தையை விட்டுவிட்டாரே என்று கவலைப்பட்டவர் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாய் மச்சினனை ஒட்டி உட்கார்ந்தார். என்னம்மா கௌரி, உன் மதனி குணம் தெரிந்ததும் மச்சினர் என்னென்னவெல்லாமோ பேசுறாரு என்றார் தங்கையிடம். பிறகு என்ன மச்சினரே, நாங்க என்னமோ உங்ககிட்ட பிச்சைக்கு வந்த மாதிரி இல்ல ராஜி நினைக்கிறா,
இதே ராஜிதான் ரமேஷ் வெளிநாட்டுக்கு புறப்படும் போதே 2 நாள்ல கல்யாணத்துல வச்சுக்கலாம்னு அப்படி மருகிட்டு வந்தா. இப்ப கிரகணம், லக்னம், ராசின்னு ஜோசியக்காரன் என்னென்னத்தையோ சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காரு. சரி, உலக வாழ்க்கை தான் முக்கியம். வெளியே 4 பேரு கூட பேசும்போது வேணா நம்ம இந்த உலகத்திலேயே சாமி கிடையாது, ஜோசியக்காரன் சொல்றதெல்லாம் வெறும் புருட்டான்னு பெருமையா பேசிக்கிடலாம். ஆனா நம்ம புள்ளகன்னு வரும்போது மனசு பயப்படுது இல்ல, எல்லாத்தையும் நம்ப வேண்டிதானே இருக்குது. என்ன மச்சினரே என்று சதாசிவத்திடம் துரைசாமி கேட்கும்போது ஆமாம் ஆமாம் என்று சொல்லி தலையை பலமாக ஆட்டினார் சதாசிவம். போமா ராஜி, கல்யாணம் நடக்க போறது லலிதாவிற்கு. அவகிட்ட இந்த புடவையை கொடுத்து கட்டிட்டு வர சொல்லு. சும்மா ஒரு பேருக்கு வீட்டுக்காரங்களா நமக்கு மட்டுமே சேர சடங்கு தான் இது என்றதும் அண்ணா அது வந்துனா என்று வார்த்தைகளை தொண்டைக்குழியிலேயே நின்று முழுங்கினாள் ராஜேஸ்வரி. என்ன ராஜி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்ம வீடு தேடி மச்சினரும் தங்கச்சியும் எல்லா மங்கள பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கிறதை நினைச்சா அவ்வளவு பெருமையா இருக்கு. நீ போய் லலிதாவை கூட்டிட்டு வரையா, இல்லை நான் போகட்டுமா என்று சதாசிவம் எழுந்தபோது ராஜேஸ்வரி பதட்டத்தோடு அவரை தடுத்தார். இவர் போய் லலிதாவை கூப்பிட ஏதாவது ஏடாகுடமா ஆகிவிடக்கூடாதே என்று நினைத்தவள் புருஷனை முறைத்து பார்த்துவிட்டு, இல்லைனா அவளுக்கு நேத்துல இருந்தே ஜுரம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, உங்க கூட எப்பவும் ஆசையா பேசிட்டு இருக்கிறவ இன்னைக்கு உட்கார கூட முடியாம எந்திரிச்சு போயிட்டா பார்த்தீங்களா என்றாள் மகளை விட்டு கொடுக்காமல். உடனே என்னது, ஆசையா பேசிக்கிட்டு இருப்பாளா? என்னம்மா இது, உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல என்றாள் ரஞ்சனி. ராஜேஸ்வரி பற்களை கடித்துக்கொண்டே ரஞ்சனியை முறைத்து பார்த்தாள். பேசுறதுனா உன்ன மாதிரி எப்பவும் தனத்துக்கிட்டு இருக்கிறத சொல்றியா என்று ராஜேஸ்வரி ரஞ்சனியை நெருங்குகையில் துரைசாமி எழுந்தார். இந்தா ராஜி, நாங்க புறப்படுறோம், மறுபடியும் சமயம் வரும்போது பார்க்கலாம் என்று புறப்பட்ட ராஜேஸ்வரி, என்னன்னா இவ்வளவு அவசரப்படுறீங்க? அண்ணி, அண்ணனை கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க, இதோ லலிதாவை கூட்டிட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு போனாள். இன்றைக்கும் இல்லாமல் எப்போதும் பாசமும் பிரியமுமாய் இருக்கிற அண்ணன் மீது அவளுக்கு தீக்கட்டையாய் கோபம் வளர்ந்து கொண்டிருந்தது. அதோடு அந்த கோபம் லலிதா மீதும் பரவியது. இந்த பாவி மக பிறந்த நாள்ல இருந்து அந்த ரமேஷே மனசுக்குள்ளேயே கோயில் கட்டி வச்சு நினைவுகளால நினைச்ச சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காளே, இப்ப அவகிட்ட கதிர் தான் உன் புருஷன்னு சொன்னா சம்மதிப்பாளா? அண்ணன் வேற சமயம் தெரியாம வந்து இடிஞ்சா கல்யாணம் புடி வெத்தலைப்பாக்கே என்கிறானே, இவள் ஒத்துக்கொள்ள மாட்டாளே என்று நினைத்து கொண்டே மகளின் அறைக்குள் நுழைந்தாள். இவள் நினைத்தபடியே பிளிய பிளிய அழுது கொண்டிருந்தாள் லலிதா. முகமெல்லாம் பொம்மி உதித்து போயிருந்தது. கண்கள் சின்ன கீற்றலா கலங்கி சிவந்து கிடந்தது. லலிதா என்று இவள் குரல் கேட்டதுமே அடிவாங்கிய சிறு குழந்தையாக தாவி அம்மாவை அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். ராஜேஸ்வரிக்கு பயமாய் இருந்தது. எங்கே இவள் அழுகை சத்தம் ஹாலில் உட்கார்ந்திருக்கும் எல்லோருடைய காதிலும் விழுந்து விடுமோ என்று. உஷ் என்றவாறு தன் உதட்டில் விரல் வைத்து அதட்டினாள். இப்போ நீ அழக்கூடாது லலிதா, உன் அழுகை சத்தம் கேட்டு எல்லோரும் இங்கே வந்துட்டாங்கன்னா உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் சேர்ந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால நான் சொல்றத நீ கேளுப்போ. முதல்ல போய் முகத்தை கழுவிட்டு வா, நான் தலையை வாரி விடுகிறேன். நெத்திக்கு பொட்டு வச்சுட்டு அவங்க வாங்கிட்டு வந்திருக்கிற புடவையை உடுத்திக்கிட்டு வா. எப்படிமா என்னால் முடியும்? நான் ரமேஷை என்றதும் மகளை கண்டித்தாள் ராஜேஸ்வரி. எல்லாம் எனக்கு தெரியும், எப்பவும் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை இருக்காது. சில சூழ்நிலைகளில் அது போகிற வழிதான் நம்ம போகணும். அதிலும் பெண்களோட வாழ்க்கையில தாண்ட முடியாத ஏற முடியாத பள்ளங்களும் மேடுகளும் நிறைய வரும். அதையெல்லாம் தாண்டிக்கிட்டு நம்ம பயணத்தை தொடரணுமே தவிர்த்து அதே இடத்துலயே நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. உள்கதறலாக அம்மா என்று அலறினாள் லலிதா. நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான்னு நினைக்கிறோம். ஆனா பாதி வாழ்க்கை சமூகத்துக்காக வாழ வேண்டியிருக்கு. சமூகம்னு சொன்ன உடனே நீ எதையோ பெருசா எடுத்துக்கொள்ளாதே லலிதா. இதோ இப்ப உன் வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்க கூட சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இப்ப அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக இப்போ நான் சொல்றத செய்.
என்றவள் லலிதா எழுந்து குளிப்பதற்காக போன பின்புதான் ஒரு ஸ்வீட்டை செய்வதற்காக அடுப்படிக்கு விரைந்தாள் ராஜேஸ்வரி. கல்யாண நாள் நெருங்கி கொண்டிருந்தது. கல்யாண நாள் நெருங்க நெருங்க லலிதா நெஞ்சில் சுமையும் பயமும் ஏறிக்கொண்டே இருந்தது. கதிரோடு தனக்கு கல்யாணம் என்பதை நினைக்கும் போதே அவளுக்கு அவமானமாக இருந்தது. பிறந்ததிலிருந்து ரமேஷை ஏற்றிருந்த நெஞ்சம் கதிரை ஏற்க மறுத்து பிடிவாதம் பிடித்தது. கதறி கதறி அழுதது. அவன் நினைப்போடு இருந்ததெல்லாம் பரவாயில்லை, ஒன்றாகவும் அல்லவா கலந்து விட்டாள். ஒரு 5 நிமிஷம் உணர்ச்சி வசப்படுறதுக்கு தண்டனையாக ஒரு கூர்மையான கத்தி தினமும் அவளை ரணம் சொட்ட சொட்ட அறுத்து கூறு போடுகிறது. அவளின் வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லாத இருளின் வடிவம் ஒன்று பெரிய சுமையாக அவள் உடலுக்குள் இறங்கி அங்கேயே தங்கிக் கொண்டு அவளை மூச்சு திணற வைத்தது. அவளுக்கு அவளை நினைக்கையிலேயே அருவருப்பாய் இருந்தது. கதிரை கூப்பிட்டு வைத்து எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடலாமா? அவன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வான் என்றே நினைத்தாள். அதுவும் இல்லாமல் அந்த மாதம் அவள் தலைக்கு வேறு ஊற்றவில்லை. அது எதற்காக என்று தெரிந்தும் கூட தெரியாதவளாக திணறினாள். தனிமை என்றாலே பயப்படுகிறவள், எப்போதும் தனிமையை விரும்பாதவள். அன்று மட்டும் அவள் எதற்காக ஒற்றை ஆளாய் தனித்து இருந்தாள்? ரமேஷை தவிர யாரும் அந்த நேரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்று மனம்தான் எப்படி வேண்டிக் கொண்டது. இப்போது விதி தன்னில் விளையாடி விட்டதா? விதி விளையாடுவதற்காகவே அவள் தனிமையில் இருந்தாளா? நினைக்க நினைக்க காற்று என்பது துளியும் இல்லாத அறைக்குள் நுழைந்து விட்டது போல் மூச்சு திணறினாள். இந்த எண்ணங்களை விட்டு தன் ஆயுள் முடியும் வரை தப்பிக்க முடியாது என்று அவளுக்கு தோன்றியது. இரவெல்லாம் இதையே எண்ணி எண்ணி ரொம்ப ரகசியமாக வெளியே கேட்டுவிடாதபடி அழுதாள். சில நேரங்களில் அவளையும் மீறி விம்மல் வெடிக்கும்போது சேலையை சுருட்டி தன் வாயில் தானே திணித்து கொண்டு விம்மலை அடக்கப்படாத பாடுபட்டாள். தங்கை ரஞ்சனியை நினைக்கும் போது அவளுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. அவள் தான் காதலை எவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கொண்டாள். அவளுக்கான கணவன் கதிர்தான் என்று அறிந்தபோது அவனிடம் எப்படியெல்லாம் பழகினாள். அடிக்கடி இருவரும் ஒன்றாய் சேர்ந்து வெளியே போவார்கள். ரஞ்சனியை கூட்டி போக சில சமயம் கதிரே இவர்கள் வீட்டு வாசலில் பைக்கோடு வந்து நிற்பான். அப்போதெல்லாம் மையிட்ட விழிகளோடும் பவுடர் பூசும் ஜமிக்கி வைத்த சுடிதாரோடும் பளபளப்பாய் துள்ளிக் கொண்டு வந்து பைக்கில் உட்கார்ந்தவாறு இவளுக்கு டாட்டா காட்டிவிட்டு அவன் தோளில் தன் வலது கையை பதிய வைத்து கொண்டு போவதை அவள் மட்டுமல்ல, அந்த தருவே எத்தனையோ முறை பார்த்திருக்கிறது. இவள் அம்மாவே சில சமயங்களில் சத்தம் போடுவதை கேட்டிருக்கிறாள். ரஞ்சனி, நீ அடிக்கடி இப்படி கதிர் கூட பைக்கில் போறதும் வர்றதும் எனக்கு பிடிக்கல என்று சொல்லும்போது ரஞ்சனி முகம் சினிக்காமல் சிரிப்பாள். உனக்கு ஏமா பிடிக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போறேன். உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீ இப்படி இவன் கூட போறது தப்பு. 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. என்னம்மா, எனக்காவது கதிர் தான் என்னை கட்டிக்க போறான்னு எப்போ பேசி முடிச்சிட்டீங்களே, அதனால நான் அவர் கூட மட்டும்தான் போறேன். என்ன மாதிரி பொண்ணுங்க எல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு நிறைய பேர் கூட சுத்திட்டு இருக்காங்க. யாரும் எப்படியோ போகட்டும், அவங்களும் தான் இந்த வீட்டுக்கு வராங்க. லலிதா என்ன உன்ன மாதிரியா ரமேஷ் வந்ததும் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கா? இவ்வளவு நாள் ஆகியிருக்கே, ஒரு நாளாவது அவங்க தனிச்சு பேசியிருக்காங்களா? அப்படி பேசுறதை தான் நீ பார்த்திருக்கியா? ஆமா, அவ கூட எல்லாம் என்ன சேர்க்காத. நான் அவளுக்கு நிறைய பட்ட பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? என்னடி சொல்ற? ஆமாம்மா, சுவர் முடங்கி, பூனை பொசுக்கி, ஊமக்கொட்டான் என்று ரஞ்சனி சொல்லிக்கொண்டே போக ராஜேஸ்வரி கோபத்தோடு கத்தினாள். நிறுத்தடி, உன்ன மாதிரி ஊர் சுத்தாம அடக்கமும் ஒடுக்கமா இருக்கிறவளுக்கு நீ பட்ட பெயர் வச்சுக்கிட்டே அலையறையாக்கும். என் மேல இதுக்கு மேல கோவப்பட்டாலும் சரி, லலிதாவை போல உன் முந்தானைக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு சுத்தி சுத்தி நம்ம வீட்டு 4 செவுத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க என்னால முடியாதப்பா. நான் கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அம்மா, இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. அப்படி என்ன சொல்ல போற? என்ன மாதிரி இருக்கிறவங்களை நீ மட்டும் இல்ல, எல்லோரும் எப்பவும் நம்பலாம். ஆனா
லலிதா மாதிரி உம்மனா மூஞ்சி வச்சுக்கிட்டு ஊமா மாதிரி இருக்கிறவங்கள எப்பவும் நம்ப முடியாது. சும்மா உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற இடத்துலயே குழியை தோண்டிடுவாங்க என்று சொல்லிவிட்டு சிட்டாய் பறந்து ஓடினாள். அப்படி சொல்லிவிட்டு ரஞ்சினி ஓடியதை இப்போது நினைக்கையில் கூரிய முள் ஒன்று தன் உடம்பை இரண்டாக கிழிப்பதை போல் லலிதா உணர்ந்தாள். ஊமை மாதிரி இருக்கிறவங்களை எப்போதும் நம்ப முடியாது என்று சொன்ன ரஞ்சினியின் வார்த்தை அவளை சாட்டையாய் அடித்தது. அடுத்தவர்களிடம் கலகலப்பாக பேசவும் 4 பேர் நிற்கும் இடத்தில் சில்லறையாய் கொட்டி கிடக்கிறார் போல் சிரிக்கவும் கூசி அச்சப்படுகிறவர்களின் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துவிடுமா? அதனால்தான் ஊமையாய் இருக்கிறவர்களை நம்பாதீர்கள் என்று பெயர் வந்துவிட்டதோ? எப்படி இருந்தாலும் இவள் வரையில் கொடுமையான நிகழ்ச்சி ஒன்று நடந்து விட்டதை அன்று அவ்வளவு தீர்க்கதரிசியாக ரஞ்சினி சொல்லிவிட்டாள். இப்போது ஒன்று இப்படி நடந்துவிட்டது என்று சொன்னால் அவளை பற்றி தூற்றுவதற்கு யாரும் வேண்டாம், ரஞ்சினி ஒருத்தியே போதும். தங்கையை நினைக்க நினைக்க அவளுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. இவர்களுக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் இந்த அப்பா அம்மா மட்டுமில்ல, மாமா அத்தையும் கூடதான் உனக்கு இன்னார்தான் என்று பேசிவிட்டு இப்படி மாப்பிள்ளைகளை மாற்றிவிட்டார்களே. பெண்களின் காதலுக்கு அவர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பே கிடையாதா? அதைவிட அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், இந்த ரஞ்சினி எப்படி இந்த விஷயத்தை இவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கொள்கிறாள்? முகத்தில் எந்த சோகமும் இல்லாமல் கதிரோடு சிரித்து பேசுவதோடு கிண்டலும் அல்லவா செய்கிறாள். எப்படி எப்படி? ஒரு நாள் வீட்டில் ராஜேஸ்வரி இல்லை, கடைக்கோ எங்கோ போய்விட்டாள். இருவரும் மட்டும்தான் தனித்திருந்தார்கள். போல் பத்திரிகை எல்லாம் கலைத்து போட்டுவிட்டு முகச்சினுங்களோடு இவளிடம் வந்தாள் லலிதா. அக்கா, ரொம்ப போர் அடிக்குது, வாரையா செஸ் விளையாடுவோம் என்று கேட்டதும், ஆமா, செஸ் விளையாடிட்டாலும் அப்படியே முழுதாய் விளையாடி விடுவாயாக்கும், அதையும் பாதியிலேயே விட்டுட்டு ஓடுவேன் என்றவள், ஆமா ரஞ்சினி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் என்றதும், கேளேன், அப்படி என்னதான் கேட்க போற என்றால் ரொம்ப சாவகாசமாக. இந்த அத்தையும் மாமாவும் ஏன் நம்ம அம்மா அப்பா கூட தான் முதல்ல உனக்கு ரமேஷ் உனக்கு கதிர்னு பேசியிருந்தாங்க. நம்மளும் இவங்க சொன்னதை நம்பி அவங்க தான் நமக்கு கணவராக வரப்போறாங்கன்னு மனசில் அவங்கள நினச்சிட்டு அவங்க கிட்ட எப்படியெல்லாம் பழகினோம். இப்போ திடீர்னு மாப்பிள்ளையே மாற்றி பேசிட்டு கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சிட்டு வந்து நம்ம கிட்ட சொல்கிறாங்களே, உனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லையா? லலிதா கேட்டதும் ரஞ்சினியின் முகம் வாடிவிட்டது. அவள் நெஞ்சிலிருந்து நீண்ட பெருமூச்சு என்ற அனல் கோட்டையால் வெளியே வருவதை லலிதா நன்றாகவே உணர்ந்தாள். என்ன செய்யறதக்கா, இப்ப நான் கட்டுனா கதிரை தான் கட்டுவேன்னு பிடிவாதம் பிடிக்கலாம், சாப்பிடாமல் பட்டினி கிடக்கலாம், கதிர்கிட்ட போய் கட்டுனா உன்னைத்தான் கட்டுவேன்னு அழுது முறையிடலாம். அவ்வளவு எதுக்கு, செத்து போறேன்னு கூட பயமுறுத்தலாம். ஆனா அப்படி நம்ம செஞ்சாமன்னா நடக்க போறது அவங்க கல்யாணமாக தான் இருக்குமே தவிர நம்ம கல்யாணமா இருக்காது என்றதும் லலிதா திடுக்கிட்டாள். என்ன சொல்ற ரஞ்சினி? அம்மாக்கா, இந்த விஷயத்துல அத்தையை கூட சமாதானப்படுத்தி விடலாம் போல இருக்கு. ஆனா மாமா பிடிவாதமா இருக்காரு. நம்ம மட்டும் முடியாது அது இதுன்னு ஏதாவது சாக்கு சொன்னோம்னோ வேற பொண்ணை பார்த்து கதிர் கல்யாணத்தை முடிச்சிடணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காரு. நீயாவது ரமேஷ் கூட சும்மா 2 வார்த்தை தான் பேசி பழகியிருப்பேன். ஆனா நான் அப்படி இல்லை. இந்த கதிர் கூட எங்கெல்லாமோ பைக்ல சுத்தி இருக்கோம், பேரு பார்க்குற மாதிரி ஹோட்டல்ல பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம், அரட்டை அடிச்சிருக்கோம், நம்ம கட்டிக்க போறவன் தானேங்கிற முறையில என்னவெல்லாமோ பேசியிருக்கேன். எல்லாம் நினைச்சா செத்து போயிடலாமான்னு தான் தோணுது என்றால் அழுகை குரலில். அவள் கண்ணில் கூட ஈரம் பளபளத்து கன்னத்தில் வலிய தயாராயிருந்தது கண்ணீர். லலிதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு விளையாட்டு பெண்ணாக குதித்தவாறு ஆடி ஓடிக்கொண்டு திரியும் ரஞ்சினிக்கு இவ்வளவு வேதனைகளும் கவலைகளுமா இருக்கிறது என்பதை லலிதாவால் நம்பவே முடியவில்லை. விழி அசைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னக்கா அப்படி பார்க்குற? செத்து போயிடுவியேன்னு சொன்னதை நினைச்சு பயப்படுறியா? நான் சாக மாட்டேன். நான் செத்து போனா மட்டும்
இந்த விஷயத்துக்கு நம்மை பொறுத்தவரை ஒரு தீர்வும் கிடையாது. மாமா இந்த விஷயத்தையே சாக்கா வச்சு ரமேஷிற்கும் நம்ம வீட்டில் பொண்ணெடுக்க மாட்டார். வேற இடத்துல சொல்லப்போனா நம்மளை விட வசதியான இடத்துல சில லட்சங்களை வரதட்சணையா வாங்கிக்கிட்டு 2 மருமகளையும் வரவழைச்சு நம்ம வீட்டுக்கு வந்த சீதா லட்சுமி தனலட்சுமின்னு புகழ்ந்துக்கிட்டு பேரம் பேத்திகளோட ரொம்ப சந்தோஷமா இருப்பார். இருந்துட்டு போறாங்க ரஞ்சனி, அதனால நமக்கு என்ன நஷ்டம், செத்து போயிடலாம்னு தான் தோணுது எனக்கு என்றதும் ரஞ்சனி கோபத்தோடு லலிதாவை பார்த்தாள். அவள் பார்வையின் வெக்கையை தாங்க முடியாமல் திணறினாள் லலிதா. நீ எனக்கு மூத்தவங்கிறதுனால தான் கேட்கிறேன், எல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன ரஞ்சனி சொல்ற? நம்ம அப்பா அம்மாவை நினைச்சு பாத்தியா? அவங்க மனசுல எவ்வளவு ஆசைகளை நம்மளை பத்தி, எத்தனை கனவுகளை என்ன மாதிரி வண்ண வண்ணமா தேக்கி வச்சிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச சொந்தமா இருக்கிறது மாமா வீடு மட்டும்தான். மற்ற உறவுக்காரங்களை பற்றி அம்மா அப்பாவுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி உறவு முறைகளை கொண்டாடிக்கிட்டு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா? ரஞ்சனி அப்படி கேட்டபோதுதான் யாருமே நமது வீட்டிற்கு வந்ததில்லை என்று லலிதாவிற்கு தோன்றியது. ஆமா ரஞ்சனி, நம்ம வீட்டுக்கு யாருமே வந்ததில்லைன்னு தான் நினைக்கிறேன். சண்டைக்கு வருவது போல் வரிந்து கட்டிக்கொண்டு எகிரினாள் ரஞ்சினி. என்ன நினைக்கிறேன், உண்மையே அதுதான். அம்மாவும் அப்பாவும் பாவம். அம்மாவாவது பரவாயில்ல, கோயில் குளம்னு போய் தன்னை தேர்த்துக்குவாங்க. ஆனா அப்பா அப்பாவி வெகுளி. எனக்கு தான் 2 சமத்து பொண்ணுங்க இருக்காங்கல்ல, எனக்கு என்ன கவலைன்னு ஒரு குழந்தை மாதிரி நம்மளுக்காகவே உயிரை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாலும் சரி, செத்து போறேன்னு சொன்னாலும் சரி, அவங்க நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அவங்கள தேத்துறதுக்கும் ஆறுதல் படுத்துறதுக்கும் கூட இந்த உலகத்துல யாருமே இல்லை. நம்ம ஒருத்தரோட சுயநலத்துக்காக வேண்டி எல்லாரும் அது எதுக்காக கவலைப்படணும்? அப்பா அம்மாவுக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் கவலைப்பட்டாதான் என்ன, பெத்தவங்களுக்காக இதை கூட செய்யக்கூடாதா என்றாள் ரஞ்சினி. தங்கை பேசுவதை கேட்டு மனம் கரைந்து நின்றாள் லலிதா. ஆனாலும் ரஞ்சனி, கதிரை நினைக்கும் போது பார்க்கும் போதும் உனக்கு எதுவுமே தோணலையாவா? அப்படியே மனசுக்குள்ள குன்னி குறுகி போய் தான் எனக்குள்ள இருக்கிற அவனை பற்றிய நினைவுகள் அடியோடு பிடுங்கி எரிஞ்சிட மாட்டோமான்னு உயிர் கிடந்து பதறுது. அவனை நேருக்கு நேர் பார்க்கும் போதெல்லாம் நெருப்புல விழுந்து புழு மாதிரி துடிக்கிறேன். ஆனாலும் என்ன செய்வது சொல்லு? கதிர் மேலேயோ ரமேஷ் மேலேயோ எந்த குற்றமும் இல்லையே. அவங்களும் நம்மள மாதிரி தானே துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் ரஞ்சனி, அவங்க நினைச்சா இந்த மாற்றத்தை தவிர்க்கலாம் இல்லையா? நிச்சயம் தவிர்க்கலாம். அப்ப ஏன் கதிர்கிட்ட நீ இதை பற்றி பேசக்கூடாது? உனக்கு ரமேஷ் தான் மாப்பிள்ளைன்னு மாமா பெரிய இடியை தூக்கி தன் தலையில போட்டானிக்கே பேசிட்டேன். என்ன சொன்னான்? பேசாம நிக்கிறான். நீ ஒரு கோலை, கையாலாகாதவன், நீ விரும்பிய பொண்ணை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கூட கேட்டுட்டேன். அதுக்கு என்ன சொன்னான்? நானும் எவ்வளவோ அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் வாதாடி பார்த்துட்டேன். அவங்களும் சரிடா, உனக்கு இஷ்டப்பட்டவளை கட்டிக்கோ, நாங்க தூக்குல தொங்குறோம்னு சொல்றாங்களாம். அவன்தான் என்ன செய்வான்? வேறு வழியே இல்லையா ரஞ்சனி என்று லலிதா ஏக்கத்துடன் கேட்க உதட்டை பிதுக்கினாள் ரஞ்சனி. அம்மாவும் அப்பாவும் வேற மாப்பிள்ளைகளை பார்க்கிற வரைக்கும் பேசாம தான் நாம இருக்கணும். கதிருக்கு வேற இடத்துல பொண்ணு பேசி கல்யாணம் முடிச்சதுமே அம்மா அப்பா மனசு உடைஞ்சு போய் படுக்கையில விழுந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால நமக்கு மாப்பிள்ளைகளை பார்த்து கல்யாணத்தை நடத்த வாங்கிறது நிச்சயமே கிடையாது என்று அவள் சிரித்து கொண்டே இன்னொரு வழியும் இருக்கு என்றாள். வெளிச்சக்கீற்றே இல்லாமல் இருண்டு கிடந்த லலிதா உள்ளத்தில் சிறிய மின்கட்டம் பூச்சியாய் வெளிச்சம் தெரிவது போல் இருந்தது. சொல்லு ரஞ்சனி, சீக்கிரம் அந்த விஷயத்தை சொல்லு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுக்கணும். நம்ம 4 பேரும் விஷம் குடிச்சு சாகலாம். பேப்பருக்கும் இந்த தெருக்காரங்களுக்கும் நல்ல நியூஸ் கிடைக்கும் என்று ரஞ்சனி சோகச்சிரிப்போடு சொல்ல லலிதாவின் முகம் இருண்டது. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துவிட்டது போல் உடல் நடுங்கினாள். ஆனாலும் அக்கா, கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். என்ன சொல்ற ரஞ்சனி? இந்த மாதிரி மாப்பிள்ளைகளை மாத்தி நம்மை துக்கப்பட வைத்ததுக்காகவா நன்றி சொல்ல போற? இதுக்கில்ல, நான் கட்டிக்க போறவன் தானேன்னு கதிர் கூட நெருங்கி பழகினா கூட
என் பழக்கம் வாயளவில் தான் இருந்ததே தவிர அவனோட சொண்டு விரல் கூட என் மேலே பட அனுமதிக்கல. அந்த அளவுக்கு நான் ஒதுங்கி இருந்தேன் என்று ரஞ்சனி சொன்னதும் லலிதாவிற்கு மூச்சடைந்தார் போல் இருந்ததோடு கன்னத்தில் அறை வாங்கினார் போல் இருந்தது. தனக்கு இளையவள் எவ்வளவு கட்டுப்பாடாக இருக்கிறாள். தான் மட்டும் ஒரு நிமிஷத்தில் உணர்ச்சியை இழந்து தன்னை பலி கொடுத்து விட்டோமே என்று நினைத்ததில் லலிதா சுவரில் முட்டிக்கொண்டு அளவேண்டும் போல் இருந்தது. வாசலில் கதவு திறக்கும் சத்தம் கேட்க உடனே அம்மா வராங்க. இவ்வளவு நேரம் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசியதுல தலையெல்லாம் வலிக்குது. அம்மாவை ஒரு காப்பி போட்டு கொடுக்க சொல்ல போறேன் என்றவாறு எழுந்து போனாள் ரஞ்சனி. கொல்லைப்புறத்தில் உட்கார்ந்திருந்தான் கதிர். அவனுக்கும் லலிதாவிற்கும் கல்யாணம் என்று அப்பாவும் அம்மாவும் வந்து அவனிடம் சொன்ன நிமிஷத்திலேயே அவனிடம் இருந்த உற்சாகம் விலகி கொண்டு போயிருந்தது. முதுமையின் ரேகை தன் உடம்பில் பட்டது போல் அவன் உணர்ந்தான். கலகலவென்று பாட்டும் சிரிப்பும் பேச்சுமாக அவனுக்குள் ஊடோடி இருந்த ரஞ்சனியின் நினைவு அவனை அங்கும் இங்குமாய் அலைக்கழித்து பேயாட்டம் போட்டது. அவள் செய்த குறும்புகளும் அவள் பேசிய பேச்சுக்களும் எதிர்காலத்தை பற்றி அவர்கள் எடுத்திருந்த முடிவுகளும் வெறும் கனவுகளாகவும் காணல் நீராகவும் போய்விட்டதை நினைத்து நினைத்து குமரினான். அங்கிருந்த முருங்கை மரத்திலும் மகிழ மரத்திலும் சின்ன சின்ன சிறிய தேன் சிட்டுக்களும் ஆடவந்தான் குருவிகளும் பூக்களில் மொய்த்து கொண்டு உற்சாகமாக சிறகடித்தவாறு பறந்து கொண்டிருந்தன. 2 அணில்கள் அங்கே மரத்தில் ஏறுவதும் இறங்குவதுமாக ஓடி ஓடி விளையாடிய அழகை அவன் இத்தனை நாட்களைப் போல் ரசிக்கவில்லை. அடர்ந்த பெருமூச்சுகளோடு தன் கண்களை மூடினான். ஜோசியம் என்பது ஒரு தனி மனிதனின் பிழைப்பே தவிர அது மற்றவர்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்க கூடியதல்ல. இதை ஏன் பெரியவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள்? ஒரே ஒரு நாள் மட்டும் அறிமுகமாகும் ஜோசியக்காரரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பவர்கள் அவர்களை பெற்றெடுத்த அவர்களையே 20 வருஷத்துக்கு மேலாய் வளர்த்த பிள்ளைகளின் சொல்லுக்கும் அவர்களின் உணர்ச்சிகளுக்கும் ஏன் மதிப்பு கொடுப்பதில்லை? அவர்கள் ஆசைகளை நிறைவேற்ற மறுக்கிறார்கள். எவ்வளவோ மாற்றங்களும் நாகரிகங்களும் வந்தாலும் கூட அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் சில பழைய சம்பிரதாயங்களை விட மறுப்பதோடு பிள்ளைகள் மீதும் அந்த பழமையை திணிக்கும் பெற்றோர்களை நினைக்கையில் அவன் மனசு வெறுத்து விரக்தியில் தத்தளித்தது. இது நாள் வரையில் அவன் தாயையோ தந்தையையோ எதிர்த்து பேசியதில்லை. இவனுக்கு பிடிக்காத சில விஷயங்களை பெற்றவர்கள் சொல்லும்போது கூட அவன் அவர்கள் மனதை புண்படுத்த வேண்டாம் என்று அவர்களின் இஷ்டப்படிதான் நடக்கிறான். ஒரு சிறு குழந்தை கூட தான் எப்போதும் விளையாடிய பொருட்களை தான் விரும்பும் புதிய பொருளை கொடுத்தால் தன் கையில் வாங்கி கோபத்தோடு வீசி எறியுமே தவிர புதிய பொருட்கள் என்பதற்காக தன்னுடன் வைத்து கொள்ளாது. அவன் எப்போதும் லலிதாவை தன் அண்ணியாக தான் நினைக்கிறானே தவிர ஒருபோதும் அவளை தன்னுடன் சேர்த்து இணைத்து பார்த்ததே இல்லை. அவள் முகமே அவனுக்கு ஞாபகத்தில் இல்லாமல் மறைந்து போயிருந்தது. அவன் முகத்தை கஷ்டப்பட்டு ஞாபகத்திற்கு கொண்டு வரும்போதெல்லாம் அவனுக்கு ரஞ்சனியின் முகம்தான் பளிச்சென்று அவன் முன்னால் தோன்றியதே தவிர லலிதாவின் முகம் ஞாபகத்திற்கு வரவே இல்லை. நாள் வரையில் அண்ணி என்ற அளவில் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கும் அவளோடு தன்னால் ஒன்றாக இணைந்து வாழ முடியுமா? இவர்களுக்காக காலம் என்ன வைத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் அம்மு ஸ்டோரீஸ். இது விடை கிடைத்து விட்டது.